ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் ரோக்கி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, புக் ஹால் வீடியோ பார்ட் 2. ரொம்ப வளவலா கொலன்னு நான் எழுதிட்டு போக விரும்பல. ஒருவேளை நீங்கள் புக் ஹால் வீடியோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா, இப்போ காட்டுற இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முன்னுரை கிடைக்கும். ஸோ வித்வுட் ஃபர்தர் டியூ, டேக் அ கப் ஆஃப் காஃபி அண்ட் தென் லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நீங்க பார்க்க போற புத்தகம் எல்லாம் நான் நேரா ஒவ்வொரு புக் ஷாப்பா தேடி தேடி அலைஞ்சு, நான் கேள்விப்பட்ட புத்தகம் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்து வாங்கின புத்தகங்கள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி புக் ஹால் வீடியோ பார்ட் 1ல என்ன பார்த்துருப்பீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அமேசான்ல நான் ஆர்டர் பண்ணதை வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ நான் பர்சனலா போய் வாங்கின புக்ஸ் தான். ஸோ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் புத்தகம் என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் டுமாஸ் எழுதின தி கவுண்ட் ஆஃப் மான்டே கிறிஸ்டோ. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் புத்தகம். ஸோ அலெக்சாண்டர் டுமாஸ் வந்து 1802 பிறந்திருக்காரு, ஜூலை 24. ஸோ இட்ஸ் அ கிளாசிக். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புத்தகம் வாங்கி என்னதான் இருக்குன்னு படிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இது என்னன்னா, ஒரு பிரிசனர் வந்து அந்த பிரிசன்லேருந்து தப்பிச்சு 3 பேரை வந்து பழி வாங்குற கதை தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராக தெரியல, இது இப்படி தான் நினைக்கிறேன். பட் இதை படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேஜ் படித்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, புரிஞ்சுது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இட்ஸ் குவைட் ஈஸி டு ரீட். ஸோ குட் கிளாசிக்னு கேள்விப்படுத்தினால அதில் வாங்கினேன். அடுத்த புத்தகம் வந்து டயாரி ஜோன்ஸ் எழுதிய கின். இதுவும் லேட்டஸ்ட்டாக வெளிவந்த புத்தகம் தான். இது 1950 நடக்கிற மாதிரி. வெர்னீஸ் அண்ட் ஆனி அப்படின்றவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. மோர் தென் அ சிஸ்டர் அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸர் தென் அ சிஸ்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் நல்லபடியாக வாழ்க்கையில் லவ் அண்ட் லாயல்ட்டியை ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஆனி அப்படின்றவங்க, அந்த ஆனின்ற ஃப்ரெண்டுவங்க வந்து ஒரு லவ் அஃபேரில் மாட்டி ஒரு டேஞ்சரான ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த லைஃப் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெர்னீஸ் வந்து, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் திஸ். வெர்னைஸா வெர்னீஸான்னு தெரில. ஸோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓல்டஸ்ட் ஃப்ரெண்டை வந்து அவங்க வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணி அந்த டேஞ்சரான சுச்சுவேஷன்லேருந்து மீட் எடுத்துகிட்டு வரது தான் இந்த கின் அப்படிங்கிற புத்தகம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து டெய்லர் ஜென்கின் ரீட்ஸ். டெய்லர் ஜென்கின் ரீடோட புத்தகம் வந்து ஐ ஜஸ்ட் ரெட் வாட் இஸ் தட் புத்தகம், டெய்லர் ஜென்கின் ரீடோட ஃபார் எவர் இன்டரப்டட் புத்தகம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து அதிகமாக யாரும் பேசப்படல, ஆனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புத்தகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஸ் போர்ட்டர் இஸ் an average 20-something, and yet what happens to her is anything about ordinary. On a rainy New York day, she heads out to pick up a pizza for one. She isn't expecting to see anyone else in the shop, much less the adorable and charming Ben Ross. The chemistry is instant and electric. Ben cannot even wait 24 hours before asking to see her again. Wow. Within weeks, the two are head over heels in love. Wow. By May, they are eloped. Only 9 days later, Ben is out riding his bike when he is hit by a truck and killed on impact. Oh my God. Elsie hears the siren outside her apartment, but by the time she gets downstairs, he had already been whisked off to the emergency room. At the hospital, she must face Susan, the mother-in-law she has never met and who doesn't even know Elise exists. Interweaving Elise and Ben's charmed romance with Elsie and Susan healing process forever interrupted will remind you that there's more than one way to find a happy ending. Oh my god, this is absolutely beautiful. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நான் இது மேலே கை வைப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இஸ் இது ரீசெண்டாக வாங்கின புத்தகம் தான். எனக்கு வந்து ஆர்ஜே ஆனந்தி இது வந்து பரிந்துரைச்சிருந்தாங்க. பிகாஸ் ஐ வாஸ் இன் அ வெரி ரீடிங் ஸ்லம். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருக்கும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய இது சொன்னாங்க. பட் வந்து எல்லாத்தையுமே பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அமிதாப் கோஷோட கோஸ்ட் ஐ. இது என்னன்னா, ஸ்டோரி ஆஃப் பர்த், டெத், ரீபர்த் அண்ட் அவேக்கனிங் ஆஃப் வண்டர். ஐ ஸ்டார்டட் ரீடிங் திஸ் புக்.
சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கு. இப்பதான் ரீசென்ட்டா எங்க வீட்ல ஒரு டெத் நடந்தது. ஸோ, அதுல ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ, அதெல்லாம் உண்மதான். ஸோ, நானே பர்சனலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ, எனக்கு அப்படியே இது படிக்க படிக்க புல்லரிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது வந்து ஆக்சுவலி அமிதாப் கோஷோட ஃபர்ஸ்ட் புக் நான் இது படிக்கிறது. ஐ டோன்ட் நோ ஹி வில் ரைட் இன் திஸ் சச் வண்டர்ஃபுல் மேனர். ஸோ பயங்கரமா நரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் த வே த ஆடிபிள்ல நான் இது ஆடியோ புக் அதே மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். படிச்சுட்டும் கேட்டுட்டும் இருக்கேன். எக்ஸலண்டா நரேட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லி நரேட்டட். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். ஸோ அடுத்த புத்தகம் வந்து தியோ ஆஃப் கோல்டன் பை ஆலன் லீவி. இது வந்து எனக்கு வந்து ஓப்ரா ஒரு புக் கிளப்ல வந்து அவங்க பேசினதுனால, ஆலன் லீவியோட இன்டர்வியூ எடுத்ததுனால நான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். இந்த புத்தகம் என்ன அப்டின்னா, ஆம் anything for anything to be good, truly good, there must be love in it. Nothing is what it's supposed to be if love is not at the core. இது என்னன்னா, தியோன்றவர் வந்து புது ஊருக்கு போயிட்டு, ஒரு மியூசியம்ல ஒரு 75 பெயிண்டிங்கோ என்னமோ அதெல்லாம் வாங்கி, ஒவ்வொருத்தரா அவர் நெனச்சவருக்கு பிரைஸ் கிஃப்ட் பண்றாரு. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. அத பத்தி தான் அந்த புத்தகம்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கேட்கறதுக்கே ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சுனால தான் வாங்குனேன். அடுத்த புத்தகம் வந்து சூசேனா கிளார்க் எழுதிய பிரணாசி. இது வந்து ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட புத்தகம். நான் இதோட ஹார்ட் பவுண்ட் நான் நெறையவே பார்த்துருக்கேன். ஆனா அத வாங்கல. ஏனோ நான் வாங்கல. ஏனோ அத படிக்கல. பார்க்கும்போது எனக்கு படிக்கல. ஏன்னா, அப்பதான் நான் வந்து ஸ்டார்லெஸ் சீ படிச்சிருந்தேன். அதே மாதிரி இது லேபிரிந்த் ஆஃப் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத படிக்கல. ஸோ இப்ப வாங்கியிருக்கேன். மேபி ஐ வில் கீப் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் சூன். ஸோ அடுத்த புத்தகம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் புத்தகம் மிச்சிகோ அயோமா. ஸோ மிச்சிகோ அயோமா எழுதிய வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் திஸ் லைப்ரரி. நான் இந்த புத்தகம் இன்னும் படிக்கல. ஐ நோ இன்னுமாடி இந்த புத்தகம் படிக்கலன்னு நீங்க கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் பட் படிக்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் திஸ் லைப்ரரி பை மிச்சிகோ அயோமா. இதுல என்னன்னா புக்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சயூரி கொமாச்சின்றவங்க வந்து அவங்க லைப்ரரியில யார் யாரெல்லாம் விசிட்டர் வராங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி புக் ரெக்கமெண்ட் பண்றாங்க. லைஃப்லயும் நெறைய விஷயங்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் இதுன்னு நெனைக்கிறேன். அதுதான் கதைன்னு நெனைக்கிறேன். தெரியல. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்படி நீங்க இத படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த புத்தகம் என்னன்னா, டஞ்சன் கிராலர் கால் புக் 2. ஸோ இதுல இந்த புக் 2 என்னன்னா கால்ஸ் டூம்ஸ்டே சினாரியோ. ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஏலியன்ஸ் வந்து நம்மளோட உலகத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அப்போ ஆக்கிரமிச்சு ஒரு வீடியோ கேம்ல கட்டாயம் நீ போய் பங்கெடுத்து உன்னோட, அதாவது இட்ஸ் நாட் லைக் அந்த கொரியன் சீரிஸ் ஒன்று வருமே அந்த மாதிரி கிடையாது. இது வந்து வீடியோ கேம்குள்ள போய் நம்மளே விளையாடுற மாதிரி ஏலியன்ஸ் வந்து இது பண்ணி இது 10 புக் இருக்கு. இது 2வது புக். ஃபர்ஸ்ட் புக் இந்த ரேக்ல இருக்கும். அதையும் வாங்கியிருக்கேன். ஸோ செகண்ட் புக் வாங்கியிருக்கேன். இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி. ₹1499 இது. ஸோ ஐ வாண்டட் டு கெட் இட் பிகாஸ் நான் இது ஸ்டார்ட் பண்ண போறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாண்டட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் திஸ் புக். ஸோ அடுத்து என்ன புத்தகம்னா, தி லாஸ்ட் லெட்டர் பை ரெபெக்கா யாரோஸ். இந்த புத்தகம் வந்து நான் கேள்விப்படாத இடமே இல்ல. இத படிச்சுட்டு ஓன்னு எல்லாரும் அழுவுறாங்க. ஸோ இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். நான் இந்த ப்ளர்ப கூட படிக்க விரும்பல. கண்ண மூடிட்டு டைவ் இன் பண்ண போறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் ரீட் த ப்ளர்ப். இஃப் யூ வாண்ட் டு ரீட் த ப்ளர்ப் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இந்த ப்ளர்ப நீங்க படிச்சுக்கோங்க. நான் ப்ளர்ப் கூட படிக்க விரும்பல. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஸ்ட்ரெய்ட் இன் அண்ட் start reading this book. It is in my TBR. ஆகஸ்ட் டிபிஆர்ல இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அடுத்த புத்தகம் என்னன்னா, தி மாங்க் அண்ட் தி பட்டர்ஃப்ளை ரிட்டன் பை கை டி முரானோ. இந்த புத்தகம் வந்து நான் எங்கேயும் கேள்விப்படல. பட் நான் அப்படியே சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள ஒரு கதை படிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வாங்கினேன். இது என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் தி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் ஜென் வித் தி மாங்க் அண்ட் தி பட்டர்ஃப்ளை. ஸோ இதில் என்னன்னா, அந்த கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ், இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆஃபர்ஸ் அ கிளியர் விண்டோ இன்டு த ப்ராக்டிஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் தி எம்ப்ரேஸ் ஆஃப் லைஃப்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படிலாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, இந்த ஜென் தத்துவம் நம்ம எப்படி ஹார்ட் வார்மிங்காக நம்ம வந்து மாறுறோம், மனசை எப்படி வருடுது அப்படின்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனுக்கு நான் போயிருந்தேன். இங்கே ஆரியபுரமில் இருந்துச்சு.
அந்த அதோட பேர் நான் மறந்துட்டேன். ஐ திங்க் ஸோ. ஏதோ ஒரு இடம் அது. எல்லாருக்குமே ஓப்பனிங்கா இருக்கு. நீங்க போய் தாராளமா அதில படிக்கலாம். அது கூட நான் ஒரு Instagram ஸ்டோரீஸ்ல தான் படிச்சேன். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு தி டீச்சிங்ஸ் ஆஃப் ஜே. கிருஷ்ணமூர்த்தி. ஹி இஸ் சச் அ குட் வண்டர்ஃபுல் பிலாசபர். ஸோ அவர பத்தி ஒரு சின்ன ஒரு இது ப்ளர்ப் படிக்கிறேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி 1895 to 1986 is regarded as one of the greatest philosopher and religious teacher of all time. For more than 60 years, he traveled the world over, giving talks and holding dialogues, not as a guru, but as a friend. His teachings are not based on book knowledge and theories, and therefore they communicate directly to anyone seeking answer to the present world crisis as well as to the eternal problems of human existence. So, இந்த மாதிரி philosophical பியூட்டிஃபுல்லா பேசியிருக்காரு. He have Instagram page. So follow பண்ணுங்க. T. Krishnamurthy. J. Krishnamurthy. I really like his philosophical talks. So அதனால வாங்கினேன். அந்த இடத்துல ஒரு 2, 3 புத்தகம் வாங்கினேன். அடுத்த புத்தகம் வந்து Freedom from the Known. ஆக்சுவலி அங்க ஒரு லைப்ரரியும் இருக்கு. பியூட்டிஃபுல் லைப்ரரி in the first floor. So don't mind. என்னோட குட்டி பப்பி பெஞ்சி வந்து மூச்சு வாங்குறான் விளையாண்டுட்டு. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல 2, 3 புத்தகம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து த டீச்சிங்ஸ், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டீச்சிங்ஸ். அடுத்தது வந்து ஃப்ரீடம் ஆஃப் த நோன். இது எல்லாமே வந்து நான் ஃபிக்ஷன் புக். ஸோ ஃபேஸிங் த வேர்ல்ட் இன் கிரைசிஸ், வாட் லைஃப் டீச்சஸ் அஸ் இன் வாட் லைஃப் டீச்சஸ் அஸ் இன் சேலஞ்சிங் டைம். ஸோ யா, இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அங்கே ஒரு லைப்ரரி இருந்தது. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் லைப்ரரி. தள்ளுக்குட்டி, இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் லைப்ரரி. அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே போய் உட்காந்து காமா புத்தகம் படிக்கிறதுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஆரேபுரம்ல இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ லுக். சாட்டர்டே சண்டே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ லுக். அடுத்த புத்தகம் வந்து மை இயர்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பை ஒட்டிசா மொஷெஃப். தெரில இஃப் ஐ எம் கரெக்ட். Relentless Savage Fable of Privilege, Pain, Diamond Heart Entertainment Guardian. ஸோ இதில் என்ன அப்படின்னா, is there is a word called sadomasochistic relationship with her best friend. It's the year 2000, the world's greatest city, Atlanta, with wealth and possibility. What could be so terribly wrong? This book that everyone is talking about. My year of rest and relaxation. எனக்கு இந்த blurb வந்து it shows that she's going through some roller coaster stuff. So எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேபி இட் இஸ் quite relatable to me நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. So I'm just going to read this without having a lot of expectation. அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து லின் பெயிண்டரோட தி டூ ஓவர். இது வந்து செகண்ட் புக் ஆஃப் திஸ்ஸா தெரில. ஆனால் இந்த லின் பெயிண்டரோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப காமெடியாக ராம்காமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ த டூ ஓவர் பை லின் பெயிண்டர். After living through a dumpster fire of a Valentine's Day, Emily Hornby escapes to her grandmother's house for some much-needed girl talk and companionship. There, Emily passes out on the couch, but when she wakes up, she's back home in her own bed. That's not the only shocker, though. Somehow, it's Valentine's Day again, and the next day, another disaster we day. It seems that Emily is stuck in some sort of time loop nightmare that she can't wake up from as she rewatches her boyfriend George cheat on her day after day. Oh my God! செம்மங்க. ஒரே லூப்ல மாட்டியிருக்காங்க வேலண்டைன் டே அன்னைக்கு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணதையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. கன்றாவியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் குவைட் ராம்காம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லின் பெயிண்டரோட புத்தகம் நான் படிச்சது கிடையாது. இஃப் யூ ஹேவ் ரெட் திஸ் புக், ஜஸ்ட் லெட் மீ நோ how that book is in my comment. And the next one is Betting on You by Lynn Painter. The first time Bailey meets Charlie, he's the worst. While moving to Omaha after her parents' sudden divorce, Bailey finds herself trapped for 10 hours with the cynical and obnoxiously opinionated stranger
the popular opposite of her carefully well-behaved cherry temperament. So imagine her surprise when years later Charlie turns out to be her co-worker at her new job, but this time around they find themselves talking comfortably and even laughing. Still, they agree they can't stand each other, and when they witness two of their co-worker flirting, their commentary on the momentum spirals into a bet. Charlie insists that member of the opposite sex can't be just friends, and Bailey is determined to prove them wrong. Okay, amidst all their bickering and playful banter, Charlie works to deflect the feelings he's developed for Bailey. He is terrified to lose her if his crush becomes known, and what doesn't help his agenda is Bailey and Charlie fake dating in order to disrupt the annoying pleasantry between Bailey's mom and her mom's new boyfriend. Oh my god. Soon, what Charlie was hoping to avoid become a reality as Bailey starts to see him as not only a friend but someone who makes her hand shake and heart race. But Charlie has a secret that involves Bailey and another bet Charlie may have made. Can the two make real go out of things, or has Charlie's secret doomed them before they can't start? It's nice, actually. A good romantic rom-com though. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லின் பெயிண்டரோட புத்தகம் நான் படிச்சதில்ல. பெட்டிங் ஆன் யூ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது புத்தகம் வந்து நேம்ஸ். தி நேம்ஸ்ன்ற புத்தகம் பை ஃப்ளோரன்ஸ் கினாப். எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேர் பேசுறாங்க இதை பத்தி. த நேம்ஸ்ன்ற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ they were few mixed reviews about this book, so just want to give it a chance and see how this is. In 1987 ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் நேம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு நேமுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த புத்தகம். ஸோ தி புக் கோஸ் பை த நேம்ஸ் அண்ட் தி நேம்ஸ். ஸோ எப்படி ஒருவேளை நீங்க இது படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த புத்தகம் வந்து ரெபக்கா யாரோஸோட தி திங்ஸ் வி லீவ் அன்ஃபினிஷ். இதுவும் கொஞ்சம் அழுகாட்சியான புத்தகம், லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டூ எனிமீஸ் ஒன் அன்ஃபினிஷ்ட் மேனுஸ்கிரிப்ட் லவ் ஸ்டோரி ஆஃப் அ லைஃப் டைம். So nice. So when Georgia Standen discovers that her late grandmother, Scarlett, the infamous romance author, didn't get the chance to finish her last book, she is determined to share her story, but first it needs to be written. Enter Noah Harrison, the best-selling romance author of his generation. When Georgia meets him, she is distraught. Although he's charming and handsome, there's nothing beneath the surface. But as they start working together, Georgia begins to see that there might be more to Noah than meets the eye. Together, they realize that Scarlett was saving the greatest love story of all until lost her own. While serving in World War II, she fell in love with the handsome and enigmatic pilot Jamieson. But are Georgia and Noah about to discover that not all love stories have a happy ending? Oh, I don't know. இது படிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Okay, the things we leave unfinished. I think so I'm going to cry. So அந்த ரெபக்கா யாரோஸோட 2 புத்தகம் இருக்கு. அது 2 புத்தகமும் கொஞ்சம் அழுகாட்சியா இருக்கும். ரேடார்ல இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த புத்தகம் வந்து லூசி ஸ்கோர். லூசி ஸ்கோர் புத்தகம் நான் படிச்சதே கிடையாது. பட் அது நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருக்காங்கன்னு சொல்றதுனால நான் அதை வாங்கி வச்சிருக்கேன். லூசி ஸ்கோரோட புத்தகம் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். இது ஒரு நியூ கவர். இது ஆமா, பழைய கவர் இல்லை, இது நியூ கவர். பழைய கவர் வந்து ப்ளூ கலர்ல சின்ன சின்னதா வருமா, பூ போட்டிருக்கும், ப்ளூ கலர் இருக்கும், ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் போட்டிருக்கும். இது நியூ கவர்றதுனால அது வந்த உடனே நான் வாங்கிட்டேன். இதோட செகண்ட் பார்ட் வந்து மிஸ்டேக் வி மேட். இது என்ன கதைலாம் தெரியல. I will judge the book by its cover. If the cover is nice, I will pick up without any, hesitation. So லூசி ஸ்கோரோட புத்தகம் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேனா இல்லை. ஸோ ஆனால் படிக்க போகிறேன். So I've collected this book. I will keep it in my radar. So this is also அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். லூசி ஸ்கோர் ஆல்வேஸ் ரைட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ எப்படி இருக்குன்னு நான் படிச்சு சொன்னேன். ஒருவேளை இந்த புத்தகங்கள் நீ படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த புத்தகம் வந்து ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹோப்.
இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த லூசி ஸ்கோரோட மிஸ்டேக் வி மேட் அண்ட் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் புத்தகம் வாங்கும்போதே, பக்கத்துல இந்த புத்தகம் இருந்துச்சு. சரி இதோட ப்ளர்ப் படிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா, அந்த ப்ளர்ப் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து டெர்மினலி அதாவது சாகக்கூடிய மக்கள், எப்படியும் ஒரு நாள் செத்துற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயதான மக்கள், வயதானவங்களும் இல்லாம ஒரு டெர்மினலா அது ஒரு கேன்சர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து பயங்கரமா நெறைய விஷயங்கள் இருக்கும்ல. அந்த டைம்ல நடக்கிற மிரக்கிள்ஸ், அந்த டைம்ல அவங்க கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்கள், ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயங்கள், ஹார்ட் வார்மிங்கான விஷயங்கள், அப்புறம் வந்து ம் அ எ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இதுவா சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஒரு ஃபிக்ஷனா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாருக்கும்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நான் படிச்சு சொல்றேன். ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹோப் லான்காலி இத படிச்சிருந்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இவங்க புத்தகம் இதுக்கு முன்னாடி நான் படிச்சது கிடையாது. ஸோ அடுத்த புத்தகம் வந்து எஸ்டேயர் பை காரோ கிளேர்ப்ரூக். இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்துல என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா நெறைய ட்ராட் வைஃப் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் விளாகரா ட்ராட் வைஃபா இவங்க இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ட்ராட் வைஃபா இருக்கிறவங்க திடீர்னு டைம் டிராவல் பண்ணி அதே மாதிரி எழுந்து பார்க்கும்போது 1800க்கே போயிடுறாங்க. அந்த எராக்கே போயிடுறாங்க. ஸோ அந்த செஞ்சுரியில அவங்க ட்ராட் வைஃபா இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கதை. ஸோ கண்டிப்பா படிக்க போறேன். இது பை ஆகஸ்ட்ல நான் படிக்கலான்னு இருக்கேன். நீங்க ஒரு வேளை படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் புக் வந்து கிறிஸ்டியன் ஹானாவோட தி நைட்டிங்கேல். இந்த புத்தகம் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. தி நம்பர் 1 புத்தகம் ஆஃப் கிறிஸ்டியன் ஹானா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் திஸ் புக். அப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து தி கேர்ள்ஸ் ஆர் நாட் ஃபைன் பை ஹேரந்த் கவுர். இதுல வந்து என்ன அப்படின்னா, women are taught early that fine is the only acceptable answer. Fine at work, fine at home, fine in relationship, fine in bodies that are always being watched and measured. The girls are not fine is about what's beneath all the fineness, the invisible labor, the emotional math, the unassuming way women shrinks themselves to fit room that were never built for them. This isn't a self-help book. It's a vocabulary, a transfer of language for the things women carry but rarely get to name. The performance of competence, the economics of being low maintenance, the exhaustion of being the family's emotional infrastructure, while also trying to build a career, life, a self. Part confession, part cultural critique, part practical toolkit. It moves through work, money, family, body, friendship, and love. Not to fix anything, but to finally call it what it is. And that's important because we are here and we are not carrying it alone. That's not nothing, that might be everything. It's really nice. So the girls are not fine. என் ஃப்ரெண்டு சொன்னா the girls are always not fine. I know that. So இந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நானும் blurb பார்த்து தான் அதை வாங்கினேன். ஸோ அடுத்த புத்தகம் வந்து சித்ரா பானர்ஜியோட லாஸ்ட் குயின். ஸோ இந்த புத்தகம் வந்து ஐ திங்க் ஸோ சித்ரா பானர்ஜி திவாகருணியோட புத்தகம் நிறையவே வச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் தான் வாங்கல, இண்டிபெண்டன்ஸ். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் படிக்கல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீட் திஸ் புக். எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, சித்ரா பானர்ஜிஸ் unforgettable novel bring alive one of the most fearless women of the 19th century and inspiration for our time. So it's not a fiction. Fiction or non-fiction பார்த்து சொல்லுங்க எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் புத்தகம் வந்து லேண்ட் மேகியா. இந்த புத்தகம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு லேண்ட் பத்தியான புத்தகம். அது வந்து செப்பரேஷன் அண்ட் ரீயூனியன், ட்ராஜடி அண்ட் ரிகவரி, கொலனைசேஷன், ரிபலைசேஷன், அதாவது ஒரு புதைந்த ஒரு ரகசியங்கள், புதைந்த ஒரு ட்ரெஷரை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு புத்தகம். முக்கியமாக இதில் ஒரு டாக் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ லெட் மீ சி ஹவு திஸ் இஸ். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் வந்து டைசெக்ஷன் ஆஃப் அ மர்டர் பை ஜோ முரே. இந்த புத்தகம் நான் படிச்சு முடிச்சிட்டேன். வண்டர்ஃபுல் புத்தகம். ஐ கிவ் 4.5 stars ஃபார் திஸ் புத்தகம். இது வந்து கோர்ட் ரூம்ல நடக்கிற ஒரு கதை. ஸோ கோர்ட் ரூம் த்ரில்லர்னா நீங்க இதை படிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு
ஒரு ட்ரையல் வருது, ஒரு கேஸ் வருது. ஸோ அந்த குற்றவாளி வந்து கொலை பண்ணிட்டதாக ஒரு கதை. அந்த கொலை வந்து உண்மையா இல்லையா, இவன் கொலை பண்ணானா இல்லையா, ஹி கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4.5 கண்டிப்பா வாங்கி படிங்க. வண்டர்ஃபுல் புக். இதை வாங்கின உடனே நான் படிச்சுட்டேன் பிகாஸ் ஐ லவ் த்ரில்லர்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் த ஃபுல் மூன் காஃபி ஷாப் பை மை மோச்சி. இது எப்படி என்ன அப்படின்றது எனக்கு கதை எனக்கு தெரியாது. பட் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் தி புக் பை த ஃபுல் மூன் காஃபி ஷாப்போட செகண்ட் புக் இது. அடுத்த புத்தகம் வந்து தி வூல்ஃப் கிங் பை லாரன் பால்ஃபெரிமன். ஸோ இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் வூல்ஃப் அண்ட் வேம்பயர்னு நினைக்கிறேன், வேர் வூல்ஃப் அண்ட் வேம்பயர்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேண்டசின்னு கேள்விப்பட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக் இது. செகண்ட் புக் வந்து த பிரின்ஸ், த நைட் பிரின்ஸ் பை லாரன். இது செகண்ட் ஆஃப் தட். இது தேர்ட் புக் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இட்ஸ் ட்ரிலஜி. த நெக்ஸ்ட் புக் வந்து ஆன் மிஸ்டிக் லேக் பை கிறிஸ்டியன் ஹானா. இது வந்து இப்போ போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த புத்தகம் தான். பட் இப்போ போட்டிருந்தாங்க இதோட பப்ளிஷ் பண்ணி, ரீபப்ளிஷ் பண்ணி அழகா இவ்வளோ பெருசு. ஸோ அதனால இதை வாங்கிட்டேன். இது என்ன கதைன்னு சத்தியமா தெரியாது. கிறிஸ்டியன் ஹானா புக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். ஸோ இந்த செகண்ட் பார்ட் காமிச்சேன்ல, தி ஃபுல் மூன் காஃபி ஷாப், அது என்னது, what is that book called? பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் தி ஃபுல் மூன் காஃபி ஷாப். அது மாதிரி தி ஃபுல் மூன் காஃபி ஷாப் இதான் ஃபர்ஸ்ட் புக்கு, அது ரெண்டாவது புக்கு. அடுத்தது மேட் ஹேகோட தி மிட் நைட் ட்ரெயின் விச் ஐ லவ். த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தி மிட் நைட் லைப்ரரி ரொம்ப பிடிச்சிருந்தது. மனதில் தொட்ட புத்தகங்கள் ஒரு சில புத்தகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புத்தகம் அது. ஸோ அடுத்தது வந்து தி கேர்டேக்கர் பை மார்க்கஸ் கிளேவே. இது வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ லெட் மீ டெல் யூ ஹவு திஸ் இஸ். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ புக் ஹால் பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கு, இல்லை படிக்க போறீங்கன்னா எப்போ படிக்க போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வச்சு போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.